ஓகேங்களா. லேட் ஃபீயை பொறுத்த வரைக்கும் வந்து என்ன அப்டேட் அப்படின்னு பார்க்கும்போது ஜிஎஸ்டிஆர் 9C இந்த இயர்ல வந்து உங்களுக்கு வந்து 9Cக்கும் வந்து இது வந்து வந்துருச்சு, லேட் ஃபீ வந்துருச்சு. லேட் ஃபீயை பொறுத்த வரைக்கும் 100 ரூபாய் 0.25 நம்ம வந்து சொன்னோம். இப்போ இந்த இயர்ல 2022-23 மாத்தினாங்க, நல்லாவே தெரியும். 5 கோடிக்குள்ள இருந்தா அப்படின்னா வந்து சிஜிஎஸ்டி 25, எஸ்ஜிஎஸ்டி 25, மேக்சிமம் 0.02, 0.02னா 20,000 ரூபாய் வரும். 10,000. 5 கோடியில இருந்து 20 கோடிக்குள்ள இருந்தாங்கன்னா சிஜிஎஸ்டி 50 ரூபாய், எஸ்ஜிஎஸ்டி 50 ரூபாய், 0.4ன்றது பிரிச்சுக்கணும். அப்படின்னா 80,000 ரூபாய் வரும். 40,000 ரூபாய், 40,000 மேக்சிமம். 20 கோடிக்கு மேல இருந்தா டெய்லி வந்து சிஜிஎஸ்டி 100 ரூபாய், எஸ்ஜிஎஸ்டி 100 ரூபாய், மேக்சிமம் 0.5 வந்து பண்ணி ரேஷனலைஸ்டு லேட் ஃபீன்னு ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து கொடுத்தாங்க. நோட்டிபிகேஷன் 7ல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். இது வந்து நியூ அப்டேட்ஸ் பாருங்க. இப்போ இந்த லேட் ஃபீயை வந்து பார்க்கும்போது என்னுடைய ஜிஎஸ்டிஆர் எக்ஸாம்பிள் எஃப்ஏக்யூல கொடுத்திருக்காங்க. இந்த எஃப்ஏக்யூல கொஸ்டின்ல ஒன் ஆஃப் த கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னா வந்து நான் 31 டிசம்பர் வந்து என்னோட ஜிஎஸ்டிஆர் 9 டியூ டேட். அதை நான் 25 டிசம்பர்ல நான் ஃபைல் பண்ண அப்படின்னா வித்தின் டியூ டேட்டுக்கு முன்னாடி பண்ணா எனக்கு எந்த ஒரு லேட் ஃபீயும் வராது. நம்பர் 1. 9C 31 டிசம்பர் 25 டிசம்பர் நான் ஜிஎஸ்டிஆர் 9 ஃபைல் பண்ணிட்டேன். ஆனா வந்து நான் வந்து ஜிஎஸ்டிஆர் 9C ரொம்ப அலட்சியப்படுத்தணும் இல்லையா, அதுக்கு உண்டானதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ டீடைல்ஸ் 7th ஜனவரி 2026 ஃபைல் பண்ண அப்படின்னா என்னுடைய டியூ டேட்ல இருந்து நான் என்னைக்கு லேட்டா ஃபைல் பண்ணறோ அதுக்கு எனக்கு லேட் ஃபீ வந்து 7 டேஸ்க்கு வந்து லேட் ஃபீ அக்கார்டிங் டு ஸ்ட்ரக்சர் படி வந்துடும். ஓகேங்களா. இது நியூ அப்டேட்ஸ். ஓகேங்களா. இந்த இயர்ல இருக்கிற நியூ அப்டேட்ஸ். இது எக்ஸாம்பிள் நம்பர் 1. எக்ஸாம்பிள் நம்பர் 2 என் 31 டிசம்பருக்கு நான் ஜிஎஸ்டிஆர் 9 5ஆம் தேதி பண்றேன். நான் 9C வந்து 5ஆம் தேதி பண்ணிருக்கணும், பண்ணல அப்படின்னா நான் 7ஆம் தேதி பண்றேன் அப்படின்னா அப்ப ஜிஎஸ்டிஆர் 9க்கு 5 நாளோ ஜிஎஸ்டிஆர் 9Cக்கு 2 நாளோ ஆக மொத்தம் 7 நாள் அப்படின்ற விஷயங்களை வந்து இந்த வருஷம் வந்து நம்ம 9C ஃபைல் பண்ணலாம் லேட் ஃபீ வரும் அப்படின்ற விஷயங்களை கையாளுறதுக்கு செக்ஷன் 47 இருக்கிறபடி லேட் ஃபீயை வந்து 3 டயரா இருக்கிறது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். கவனிக்க வேண்டிய விஷயங்கள் இஸ் நியூ அப்டேட்ஸ். ஓகேங்களா. ஓகே, ஃபைல் பண்ணலன்னா நோட்டீஸ் கொடுப்பாங்க, 3A கொடுப்பாங்க, 15 நாள் டைம் கிடைக்கும். ரூல் செக்ஷன் 46 படி கொடுப்பாங்க. 125 படி 27 பெனால்டி எல்லாம் வரும். உங்களுக்கு இது ஜெனரலா தெரிஞ்ச விஷயம் தான். ஓகே, இப்பதான் ஜிஎஸ்டிஆர் 9ல இருக்கிற ஃபார்ம்ஸ் பார்த்துட்டு இந்த இயர்ல என்ன அப்டேட் அப்படின்ற விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறோம். போறதுக்கு முன்னாடி இந்த ஃபார்ம்ஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா 6 பார்ட்ஸ் 19 டேபிள் அப்படின்னு வளமையா சொல்றதுதான். பார்ட் நம்பர் 1ன்றது 1 to 3 வரைக்கும் பேசிக் டீடைல். பார்ட் நம்பர் 2ன்றது டேபிள் நம்பர் 4 டாக்ஸபிள் சப்ளை அட்வான்சஸ் ஆர்சிஎம் உடைய இன்வர்ட் சப்ளை. டேபிள் நம்பர் 5 எக்ஸம்ப்டட் சப்ளை. டாக்ஸ் போட்டு பண்ண அப்படின்னா டேபிள் நம்பர் 4, டாக்ஸ் இல்லாம பண்ணா டேபிள் நம்பர் 5. ஓகேங்களா. டேபிள் நம்பர் 6 என்னுடைய இன்புட் டாக்ஸ் சொல்லக்கூடிய விஷயங்கள். ஓகேங்க, கரண்ட் இயருடைய இன்புட் டாக்ஸ் கொடுக்க வேண்டிய விஷயங்கள். டேபிள் 6ல சேஞ்சஸ் இருக்கு. டேபிள் நம்பர் 7 ரிவர்சல் அண்ட் இன்எலிஜிபிள். டேபிள் நம்பர் 8 ரெகன்சிலியேஷன். ஓகேங்களா. டேபிள் நம்பர் 9 டாக்ஸ் பேயபிள் அண்ட் பெய்ட். டேபிள் நம்பர் 10 இந்த இயர் உண்டானத நெக்ஸ்ட் இயர் அப்வர்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் பை வே ஆஃப் டெபிட் நோட் பண்ணா டேபிள் நம்பர் 10. ஃபினான்ஷியல் 24-25 25-26 வித்தின் டியூ டேட்ல 30th நவம்பருக்குள்ள ஃபைல் பண்ணனா பை வே ஆஃப் டவுன்வர்ட் அமெண்ட்மெண்ட் பை வே ஆஃப் கிரெடிட் நோட் அப்படின்னா டேபிள் நம்பர் 11. இந்த வருஷம் இன்புட் டாக்ஸ நெக்ஸ்ட் இயர் நான் ரிவர்சல் பண்ணா டேபிள் நம்பர் 12. இந்த இயர் உண்டான 24-25 நெக்ஸ்ட் இயர் நான் லேட்டா நான் வந்து இன்புட் டாக்ஸ் 16 சப்செக்ஷன் 4 படி எடுத்தா டேபிள் நம்பர் 13. 10க்கும் 11க்கும் ஏதாவது கால்குலேஷன் இருந்தா டேபிள் நம்பர் 14ல கையாள வேண்டும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். டேபிள் நம்பர் 15 இஸ் a refund. டேபிள் நம்பர் 16 இஸ் வந்து இன்ஃபர்மேஷன்ஸ். இது 2 டேபிளும் ஆப்ஷனல். டேபிள் நம்பர் 17ல நியூ அப்டேட். நம்மளுக்கு எப்பவுமே இந்த 9 ஓபன் பண்ணும்போது ஒரு 3 கொடுத்தாங்க, 3 டாப் கொடுத்தாங்க, 4 டாப் கொடுத்தா இப்ப 5 டாப் இருக்கு. இந்த 5வது டாப் HSN வந்து HSN லெவல் வைஸ் ஒரு ரிப்போர்ட்டா வருது, HSN கன்சாலிடேட் வைஸ் ஒரு ரிப்போர்ட்டா வருது. அந்த கன்சாலிடேட் ரிப்போர்ட் வச்சு ஆஃப்லைன் டூல் வச்சு அப்லோட் பண்றதுக்கு வாய்ப்பு இருந்தா அப்லோட் பண்ணி உங்களுடைய இந்த வருஷம் வந்து HSN வந்து கொஞ்சம் கையாளலாம், கொஞ்சம் ஓரளவுக்கு டைம் ரிடியூஸ் ஆகும் அப்படின்ற விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். வின்மேன் மாதிரி சாஃப்ட்வேர் இருந்ததுன்னா அந்த சாஃப்ட்வேர்ல போட்டிங் ஒரு அப்லோட் பண்ணலாம் அப்படின்ற விஷயங்களை கையாளும். அப்போ இதுதான் 17ல இருக்கிற நியூ அப்டேட்ஸ் HSN. 18 வந்து இன்வால்வ் இருக்கிற HSN இட் இஸ் ஆப்ஷனல் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நம்ம 31-12 ஃபைல் பண்ணல அப்படின்னா 19வது டேபிள் ஆக்டிவா லேட் ஃபீ வந்து வந்துடும்.
அதுக்கு டயர் இருக்கு, செக்ஷன் 47 படி பார்க்கலாம். இதுதான் வந்து இதுதான் வந்து இந்த இயர்ல இருக்கிற நமக்கு சேஞ்சஸ் உண்டான ஃபார்ம்ஸ். மெயினா சேஞ்சஸ் தான் கவர் பண்ண போறோம். ரொம்ப டைம்லாம் கவர்ல. எக்ஸாம்பிள்ஸ் கொஞ்சம் வந்து FAQல 3 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. அது நம்மளுடைய ஸ்டைல்ல வந்து பண்ணிருக்கோம். ஓகே, நோட்டிபிகேஷன் 13/2025. ஓகேங்களா? டேபிள் நம்பர் 6ல ஃபர்ஸ்ட் நான் சொன்ன டேபிள் நம்பர் 6ன்றது இன்புட் டாக்ஸ். இந்த இன்புட் டாக்ஸ்ல என்ன சேஞ்சஸ் பண்றாங்க அப்படின்னும் போது என்ன ஃபர்ஸ்ட் டேபிள் 6A அப்படின்றாங்க. 6A அப்படின்றது வந்து என்னுடைய 12 மாசத்துடைய டோட்டல் ஆஃப் சம் ஆஃப் டோட்டல் வரக்கூடியதுதான் 6A. இதுக்கு அடுத்து என்ன சொல்றாங்க, 6A டேபிளுக்கு அப்புறம் ஒரு டேபிள வந்து இன்சர்ட் பண்றாங்க. கொஞ்சம் பொறுமையா சொல்றேன், இன்சர்ட் பண்றாங்க. அந்த இன்சர்ட் பண்ற டேபிள் 6A1 அப்படின்றாங்க. இந்த நான் முத ஆரம்பிக்கும் போது ப்ரிசீடிங் ஃபைனான்சியல் இயர்னா என்னன்னு கேட்டேன் இல்லையா? இங்க பாருங்க, அதுல என்ன எழுதுறாங்க, ஐடிசி ஆஃப் ப்ரிசீடிங் ஃபைனான்சியல் இயர் அப்படின்னா 23-24 இந்த இயருக்கு. அவைல்டு இன் ஃபினான்ஷியல் இயர், ஃபினான்ஷியல் என்னன்னா 24-25, 23-24 அவைல்டு ஃபார் 24-25 அப்படின்னு அர்த்தம் அழகா வந்தது. அடுத்த வருஷம் அதே அர்த்தம் மாறிடும். ஓகேங்களா? இதுக்குதான் ப்ரிசீடிங் ஃபினான்ஷியல் என்னன்னு கேட்டேன், ஃபினான்ஷியல் என்னன்னு கேட்டேன். ஓகேங்களா? இதுல 23-24 24-25 நான் எடுத்த என்னன்னா, நம்ம லாஸ்ட் இயர் வரைக்கும் என்ன பண்ணோம், 2 விஷயம் பண்ணோம். ஒண்ணு என்னுடைய இதுல வந்து 6M நான் எடுக்க சொன்னோம். 6M நிறைய பேர் ஒத்துக்கொள்ளல, அது வேற விஷயம். அது டேலி பண்றதுக்காக 6M கொடுத்தா நல்லாவே தெரியும். அப்படி இல்ல சில பேர் 6J டிஃபரன்ஸ் காமிச்சிருவாங்க, நல்லாவே தெரியும். இந்த 6M நம்ம கொடுத்தது எனி அதர் ஐடிசி அப்படின்னு கொடுத்த காலத்தை இப்ப இனிமே அந்த மாதிரி காலம் தேவையில்லைப்பா தம்பி, 6A1 அப்படின்னு ஒரு காலம் கொடுத்துட்ட. அந்த காலத்துல நீ போட்டு நீ வந்து உன்னுடைய 23-24 ஐடிஸை கழட்டிட்டு 24-25 மட்டும் கொண்டு வா அப்படின்னு சொல்றதுதான் இந்த 6A1. இந்த 6A1ல ஒரு 6 விஷயத்த பார்க்கணும். என்ன பார்க்கணும் அப்படின்னா, நான் 6A1 கொடுத்தேன்னா அந்த ஃபிகர் 6Aல இருக்கு. ஓகே, நம்பர் 1 எப்படி 6A1 ஃபிகர் கொடுத்த அப்படின்னா அது 6Aல ஃபிகர் இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? நம்பர் 1. நம்பர் 2, இதுல வந்து நான் 2 சொல்லியாச்சு. 23-24 நம்ம வந்து போடுறதா 6A1. அந்த ஃபிகர் 6Aல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டோம். இதுல ரூல் நம்பர் 37-37A சேர்க்க கூடாது அப்படின்றாங்க. நல்லா புரிஞ்சுக்கிறோம். 180 நாளைக்கு மேல நம்ம கொடுக்கணும், ரிவர்சல் பண்ணணும் இல்லையா? சப்ளையர் ஃபைல் பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு அந்த 37A பண்ணுவோம் இல்லையா? இது ரெண்டும் இங்க வரக்கூடாது அப்படின்றாங்க. அப்போ அந்த 6A-லையும் 6A1-யும் கழிச்சா ஒரு 6A2 அப்படின்னு ஒரு பேலன்ஸ் வருது. அது புதுசா அது ஒரு பாயிண்ட். ஓகேங்களா? இப்ப இந்த 6A2ல இருந்து நீங்க பைஃபர்கேட் வந்து பண்றது 6Aல இருந்து பண்ணக்கூடாது. 6A2ல இருந்து 6B-யும் 6H-யும் நம்ம வந்து பைஃபர்கேட் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ பைஃபர்கேஷன் வந்து 6A கிடையாது, 6B கிடையாது, 6A2ல இருந்து பைஃபர்கேட் பண்ணணும். நல்லா புரிஞ்சுக்கிறோம். இதுதான் வந்து விஷயம். இதுக்கப்புறம் 6J டிஃபரன்ஸ் வரக்கூடாது. இவ்வளவு டிஃபரன்ஸ் வந்துச்சு அப்படின்னா வந்து நம்ம அந்த 6M வந்துச்சு, இனிமே அந்த 6J டிஃபரன்ஸ். அப்ப இந்த ஒரு காலம்க்கு இவ்வளவு ஒரு அப்டேட் சொல்றாங்க அப்படின்ற விஷயங்களை தெரிஞ்சு கொள்ள வேண்டும். ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கொள்ள விஷயம். நெக்ஸ்ட் போலாம். ஓகே, இதுல 6H அப்படின்னு ஒரு காலம், ரீக்ளைம் காலம். இதுலதான் ரூல் நம்பர் 37-ம் 37A-வும் கையாள வேண்டும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இதுல என்ன பண்றாங்க, அமௌண்ட் ஐடிசி ரீக்ளைம்டு அதர் தன் பி 6B அப்படின்னு வந்து வார்த்தைய அதர் தன் பி அபோ அப்படின்ற வார்த்தையை வந்து தூக்கிட்டு அழகா கொடுத்துட்டாங்க. இதுல ஒன்னே ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கணும். என்ன புரிஞ்சுக்கணும், செக் பாயிண்ட் என்னன்னா, ரூல் நம்பர் 37-37A கண் மூடிட்டு இந்த இடத்துல போட்டுடலாம், 6Hல போட்டுடலாம். ஆனா சர்க்குலர் நம்பர் 170 படி என்னுடைய குட்ஸ் இன் டிரான்சிட்ல வருது, நான் டெம்பரரி ரிவர்சல் பண்றேன் அப்படின்னா பிக் நோ வரவே கூடாது. இதுதான் வந்து செக் பாயிண்ட். இதுல இன்னொரு விஷயம், இன்னொரு தெரிஞ்சுக்கணும். ஒரே இயர்ல கிளைம் பண்ணி, ஒரே இயர்ல ரிவர்சல் பண்ணி, ஒரே இயர்ல ரீக்ளைம் பண்ணா கிளைமு, ரிவர்சலு, ரீக்ளைமு வித்தின் சேம் இயர்ல இருந்ததுன்னா நம்ம கிளைம 6Bல எடுக்கணும், ரிவர்சல் 7ல பண்ணணும், ரீக்ளைம் வந்து 7Hல பண்ணணும். இங்க ஒரு கேள்வி கேட்கலாம், சார் இதுல 170 வந்தா என்ன சார் பண்றதுன்னா 170 அந்த ஒரு கேஸ்ல மட்டும் ஒத்துக்கலாம், மீது எந்த கேஸ்லயும் 170 இங்க கொண்டு வரக்கூடாது. ரூல் நம்பர் 37-37A இதை மட்டும் தான் இங்க கொண்டு வரணும். இட் இஸ் மை அண்டர்ஸ்டாண்டிங். ஓகேங்களா? யூ ஹேவ் டு கிராஸ் செக். ஓகே, இதுதான் ஒவ்வொரு பாயிண்ட்டும் வந்து ரொம்ப படிச்சு அந்த விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நிறைய அனலைஸ் பண்ணி தான்
நம்ம வந்து பப்ளிக் ஃபோரம்ல சொல்றோம் அப்படின்ற விஷயங்கள் சொல்றோம். இப்போ இந்த அடுத்து என்ன பண்றாங்க 6J அப்படின்ற விஷயங்கள் வந்து IA அப்படின்றதுல இந்த IA2 அப்படின்ற ஃபார்ம்ல வந்து மாற்றங்கள் வைனஸ் வந்து கொண்டு வராங்க. தெரிஞ்சுக்கிற விஷயம். இதுல 6H அப்படின்ற விஷயங்கள் ஓகே தேங்க்யூ. இப்போ இந்த 6Hல நம்ம சொன்னபடி ஃபர்ஸ்ட் கிளைம் பண்ணோம் அப்படின்னா 6B, ரிவர்சல் பண்ணா 7, ரீக்ளைம் பண்ணா 6H அப்படின்ற விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஏதாவது ரூல் நம்பர் 37A அப்படின்னா மட்டும் நம்ம 6Hல வந்து கையாள வேண்டும் அப்படின்ற விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதை தவிர்த்து மீதி எதுவா இருந்தாலும் சர்க்குலர் 170 இருந்தது அப்படின்னா 6A1 அப்படின்ற விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இதெல்லாம் இந்த ஏர்ல தெரிஞ்சா மட்டுமே தான் நம்ம வந்து கையாள முடியும். 6M பொறுத்த வரைக்கும் வந்து எனி அதர் ஐடிசி அவைல்டு பட் நாட் ஸ்பெசிஃபைட் அபோவ் அப்படின்ற வார்த்தையை இப்ப அழகா வந்து ITC1 ITC இதெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன்ல இருந்ததை தூக்கி ஃபார்ம்ல வந்து லேபிள சேஞ்ச் பண்றாங்க. இதுல தெளிவா சொல்லிட்டாங்க அதர் தன் GSTR 3B அண்ட் TRAN1 ஃபார்ம்ஸ் அப்படின்ற விஷயங்களை வந்து இந்த லைனை வந்து சப்ஸ்டியூட் பண்றாங்க. தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் டேபிள் நம்பர் 6ல சப்ஸ்டியூட் பண்றாங்க. அப்போ அதே சேம் தான். இன்னும் நம்ம இவ்வளவு நாள் என்ன பண்ணோம் 6Mல போட்டோம். 6Mல போடாம சில பேர் 6Mல போட்டோம், சில பேர் 6Jல டிஃபரன்ஸ் காமிச்சோம். இது ரெண்டு விதமான ஒப்பீனியன் இருக்கு. நான் இல்லைன்னு சொல்ல. ஏன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் 2A படி டேபிள் நம்பர் 4, டேபிள் நம்பர் 5, டேபிள் நம்பர் 6, டேபிள் நம்பர் 7 ஒன்லி ஃபினான்ஷியல் மட்டும் ட்ராக் பண்ணுன்னு சொன்னதுனால யார் 6M ஒத்துக்கல அப்படின்ற விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஜிஎஸ்டிஆர் 2B டாலி பண்றதுக்காக 6Mல கொடுத்த ஃபிகரை வந்து இப்ப 6A1 அழகா தெளிவா கொடுக்க வேண்டும் அப்படின்ற விஷயங்களை கையாண்டு கரெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ இதுல 6M சொல்லியாச்சு. அடுத்து டேபிள் 6 பொறுத்த வரைக்கும் இதுதான் வந்து சேஞ்சஸ். 6A1 6Hல இருக்கிற விஷயங்கள் தான் சேஞ்சஸ். டேபிள் நம்பர் 7ல வந்து இதுல என்ன வந்து இன்சர்ட் பண்றாங்கன்னா டேபிள் நம்பர் 7ல ரூல் நம்பர் 37க்கு அப்புறம் A1 A2 அப்படின்ற ரெண்டு காலத்துல வந்து ஆட் பண்றாங்க. 37Aன்றது வந்து நான் வந்து 180 நாள்ல பேமெண்ட் கொடுக்கலாம் ரிவர்சல் பண்ற விஷயங்கள் சொல்றாங்க. நான் வந்து சப்ளையர் GSTR 1 ஃபைல் பண்ணி 3B ஃபைல் பண்ணல அப்படின்னா ரூல் நம்பர் 37A படி இருக்கிற ரிட்டர்னை வந்து பண்ணணும். ஓகேங்களா? அவர் 30th செப்டம்பருக்குள்ள பண்ணணும். அது 30th நவம்பருக்குள்ள வந்து நம்ம வந்து ரிவர்சல் பண்ணிருக்கணும். இல்லைன்னா அதுக்கு மேல இன்ட்ரெஸ்ட் வரும். இதெல்லாம் ரூல்ல நம்மளுக்கு இருக்கு, நல்லாவே தெரியும். இந்த ரெண்டு காலத்தை வந்து அவங்க என்ன பண்றாங்க இன்சர்ட் பண்றாங்க. இது 37Aவும் 38ம். 38 எங்க யூஸ் பண்ணுவாங்க பேங்கிங் NBFCல வந்து யூஸ் பண்ணுவாங்க. நான் பேங்கிங் பினான்சியல் கார்பரேஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. 50% எக்ஸம்ஷன் அவைல் பண்ணுவாங்க அல்லது ஸ்டேட் மெத்தடா போவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் 50% அவைல் பண்ணும்போது இந்த ரூல் நம்பர் 30ல வரக்கூடிய காலங்களை வந்து கொடுக்குறாங்க. தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். ஓகே, இப்போ டேபிள் நம்பர் 8 பொறுத்த வரைக்கும் GSTR 2B சொன்னாங்க. இந்த 2B சொன்னதுதான் நம்ம வந்து இந்த சேஞ்சஸ் முதல்ல ஆரம்பிக்கும் போது இந்த விஷயங்கள் சொன்னோம். இதுல என்ன பண்ணிட்டாங்க 6B + 6Hயும் சேர்த்து வரக்கூடிய விஷயங்களை தான் வந்து 6H வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஓகே, அந்த ரீக்ளைம் ஃபிகர் வந்தா நம்மளுக்கு ப்ராப்ளம் வந்தது இல்லையா? அது அழகா வந்து நான் 6Bல என்ன போட்டனோ அதுதான் 8B. அதுல 6H இந்த வார்த்தையை ரிமூவ் பண்றாங்க. இது வந்து இருக்கிற டேபிள் நம்பர் 8ல இருக்கிற ஒரு அப்டேட். 8Hல வந்து 8Hல ஒரு சில வார்த்தைகள் மட்டும் வந்து மாத்துறாங்க. இந்த இடத்துல வந்து என்ன சப்ஸ்டியூட் பண்றாங்க இன்சர்ட் பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த பினான்சியல் இயர் இப்போ எப்படின்னா நான் இந்த வருஷம் இம்போர்ட் வந்திருக்கும், பில் ஆஃப் லேடிங் இந்த வருஷம் வந்திருக்கும், நான் நெக்ஸ்ட் இயர் கிளைம் பண்ணிருக்கேன் அப்படின்னா அதுக்கு ஒரு ரெக்கன்ஸ்ட்ரேஷன் கொண்டு வராங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இந்த வருஷம் நான் 300 கிளைம் பண்ணிருக்கேன், ஆனா என் புக்குப்படி 500 ரூபாய் இருக்குன்னா புக்குப்படி 500 இதை 300 கிளைம் பண்ணி இது நெக்ஸ்ட் இயர்ல கிளைம் பண்ண 200 ரூபாய் கிளைம் பண்ண அப்படின்னா 6H1 அப்படின்ற புது காலத்தை வந்து ஆட் பண்ணி கொண்டு வராங்க. தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இதுதான் வந்து அந்த 6H1 அப்படின்ற காலம். அப்போ அதுக்கு ஒரு டோட்டல் ரெக்கன்ஸ்ட்ரேஷனுக்கு G-H அப்படின்ற இடத்துல +H1 அப்படின்ற வார்த்தையை வந்து சேஞ்ச் பண்றாங்க. ஒரு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் தான். மற்றபடி இதனால ஒன்றும் ஒரு பெரிய ஒரு இம்பாக்ட் எதுவும் கிடையாது அப்படின்ற விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதுதான் நான் முதல் ஆரம்பத்திலேயே சொன்னேன். 24-25 8Aல இருக்கு அப்டேட். 24-25 அவன் வந்து இது பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து அது வந்து இன்க்ளூட் ஆகும். 24-25 லேட்டா சப்ளையர் ஃபைல் பண்ணாலும் அது அந்த 2Bல வந்தாலும் இந்த 24-25ல வரும் அப்படின்னு விஷயங்கள். 24-25ல 23-24 டிரான்சாக்ஷன் போட்டா அந்த டிரான்சாக்ஷன் 2Bல 24-25 வரும், ஆனா 8Aல வராது. அப்ப இதுக்காக தான் யூ ஷுட் டேக் ஃபார் ரெகன்சிலியேஷன் இந்த இயர்ல இது 2Bயா இது 2Aவா அப்படின்னு நீங்க தீர்மானிச்சு நீங்க தெரிஞ்சுக்கங்க அப்படின்ற விஷயங்கள். ஆனா என்ன ஒண்ணே ஒண்ணு 24-25 மட்டும் உள்ள வரும்பா அப்படின்ற விஷயங்கள் தெரியும். அப்ப நான் என்ன பண்ணிருப்பேன் 24-25 லேட்டா கிளைம் பண்ணத நான் நெக்ஸ்ட் இயர்ல கிளைம் பண்ணிருப்பேன் இல்லையா? அப்போ என்ன வரும் 8 இயர் டிரான்சாக்ஷன் உள்ள வந்து உட்காரும்.
உட்காரும் போது இப்ப நான் கிளைம் பண்ணது கம்மியா இருக்கும். அப்ப மீதி ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும். அந்த இடத்துல மட்டும் யூ ஹாவ் டு கேப்சர் ஃபார் 8C அப்படின்ற விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்போ அலாங் வித் டேபிள் நம்பர் 13 வந்து கேப்சர் பண்ண வேண்டும் அப்படின்ற விஷயங்கள் புரிஞ்சா இந்த ரிட்டர்ன்ஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஒரு சிம்பிள் இன்னொரு விஷயம், இந்த 6A1ல கிளைம் பண்ண அப்படின்னா லாஸ்ட் இயர் உடைய டேபிள் நம்பர் 13ல போய் செக் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஃபிகர் வந்து தெரிஞ்சிடும். இதுதான் வந்து சிம்பிளா வந்து தெரிஞ்சுக்கிற விஷயங்கள். இந்த டேபிள் நம்பர் 9ல காலம்ல 7 காலம் வந்து இருந்தது போன வருஷம். இப்போ 9 காலமா வந்து மாத்துறாங்க. ஓகேங்களா? நம்பர் ஃபர்ஸ்ட் ஒன். இதுல 8வது காலம் வந்து இந்த டாக்ஸ் பெய்ட ஃபுல்லா கூட்டுறாங்க. டாக்ஸ் பேயபிளையும் பெய்டையும் வந்து கழிச்சு ஒரு 9வது டேபிள்ல கொண்டு வராங்க. இதுல ஒரு சின்ன ஒரு விஷயம் என்னன்னா, நெகட்டிவ் லைபிலிட்டின்னு போன வருஷம் கொண்டு வந்தாங்க. என்னுடைய ஜிஎஸ்டிஆர் நெகட்டிவ் லைபிலிட்டி எப்படி வரும் அப்படின்னும் போது, ஏதாவது பர்ச்சேஸோட அதிகமா வந்து உங்களுக்கு வந்து பேமெண்ட் இருந்தா நெகட்டிவ் லைபிலிட்டி வந்துச்சு. அந்த மாதிரி நெகட்டிவ் லைபிலிட்டி இம்பாக்டும் கண்டிப்பா இங்க வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அப்படி வந்தா யூ கேன் எடிட் வந்து பண்ணி நீங்க டாக்ஸ் பேபிள கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு விஷயங்களை கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்த டேபிள்ல இருக்கிற விஷயங்கள். அப்ப டாக்ஸ் பேயபிள வந்து நம்ம எடிட்டபிள் பண்ணலாம். டாக்ஸ் பெய்டு எல்லாமே ஆட்டோ பாப்புலேட்டர் ஜிஎஸ்டிஆர் 3B பேஸ் பண்ணி வரும். ஏதாவது நம்ம வந்து ஏதாவது நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா அதை நம்ம கரெக்ட் பண்றதுக்கு உண்டான நேரம் டாக்ஸ் பேயபிள் காலம் அப்படின்ற விஷயங்கள் தெரியும். டேபிள் நம்பர் 10, 11, 12, 13 இந்த வருஷம் உண்டானது நெக்ஸ்ட் இயர் டிக்ளேர் பண்றது அவுட்வர்டு. இந்த வருஷம் உண்டான நெக்ஸ்ட் இயர் கம்மி பண்ணா 11 இன்புட் ரிவர்சல் இது எல்லாமே 24, 25 25, 26 பண்ண அமெண்ட்மெண்ட்டை நம்ம வந்து வித்தின் டியூ டேட்ல பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல கையாள வேண்டும் சொல்றதுதான் இந்த இது வந்து லேபிள சேஞ்ச் பண்றாங்க, மற்றபடி வேற ஒண்ணும் இல்லை. ஓகேங்களா? இதுல டேபிள் நம்பர் 14ல ஒரு புது காலம் வந்து ஆட் பண்றாங்க. டேபிள் நம்பர் 14ல புது காலம் ஆட் பண்றாங்க. இது 1, 2, 3 இருந்தது. இப்ப டிஃபரன்சஸ் அப்படின்ற விஷயங்கள் அந்த டிஃபரன்ஸ் வரக்கூடாது. பேயபிள் பெய்டுக்கு அப்புறம் அப்படியே இருந்தது. இப்போ அந்த டிஃபரன்சஸ் வரக்கூடாது. இந்த டேபிள்ல வந்து பேயபிளுக்கும் பெய்டுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருந்ததுன்னா இதை DRC 03ல போட்டு பே பண்ணணும் அலாங் வித் இன்ட்ரெஸ்ட் அப்படின்ற விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த 24, 25 25, 26 ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண டேபிள் 10லயும் 11லயும் ஏதாவது ஃபிகர் கேப்சர் பண்ணனா டேபிள் நம்பர் 14ல வரும். அப்ப பேயபிளும் பெய்டுக்கும் போட்டு அதுக்கு ஒரு ரெகன்சிலேஷன் போட்டு டிஃபரன்ஸ் இல்லாம வந்துடும். அதுல டிஃபரன்ஸ் இருந்தது அப்படின்னா யூ ஹேவ் டு பே ஃபார் தி பேமெண்ட் DRC 03ல போட்டு பண்ணணும் அப்படின்னு விஷயம் நமக்கு தெரியும். இதுதான் வந்து இருக்கிற சேஞ்சஸ். இந்த சேஞ்சஸ் எல்லாமே வந்து வந்திருக்கு. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ல பார்க்கும்போது இதுல இன்னொரு விஷயம் பார்க்கும்போது என்னன்னா, ஒரே விஷயம், இந்த ஃபார்ம்ஸ் உடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ல போய் நீங்க ஃபார்மை கிளிக் பண்ணீங்கன்னா GSTR 9ல போய் கிளிக் பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட 127 வாட்டி வந்து அந்த ஃபார்ம் வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்காங்க. 127 டைம்ஸ் இன்க்ளூடிங் 24, 25. அதுல ரோ நம்பர் வந்து பார்க்கும்போது என்ன சொல்றாங்கன்னா 116ல இருந்து 127 வரைக்கும் உண்டான சப்ஸ்டிட்யூட் பண்ண நம்பர் தான் வந்து சேஞ்சஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். GSTR 9C பொறுத்த வரைக்கும் 39 வாட்டி சப்ஸ்டிட்யூட் ஆயிருக்கு இன்க்ளூடிங் 24, 25 நோட்டீஸ் ஆயிருக்கு. அதுல 31ல இருந்து 39 வரைக்கும் உண்டான நம்பர் ரோ நம்பர் நீங்க செக் பண்ணீங்கன்னா இதெல்லாம் இந்த வருஷம் சேஞ்சஸ் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ இதுல இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் 2A வச்சுதான் எல்லாரும் 6Mல போன வருஷம் வந்து அப்டேட் பண்ணாங்க. அப்படி இருக்கும்போது திருப்பியும் அதே 6M ஃபிகர்ல வந்து நான் வந்து போன வருஷம் ஃபிகர் இந்த வருஷம் ஃபார்ம்ல போடலாமா அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சு இல்லையா? என்ன சொல்றாங்க? டேபிள் 4, டேபிள் 5, டேபிள் 6, டேபிள் 7ல 23, 24, 23, 24 கேப்சர் பண்ணணும். 24, 25 இருக்கணும், 24 கேப்சர் பண்ணணும். இப்ப 6A1 காலம் மட்டும் கொண்டு வரீங்களா எப்படி சார்? அது கரெக்டா? அதுக்கு ஒரு வார்த்தைக்கு மாத்துறதுக்கு ஏதாவது வந்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ல சேஞ்சஸ் வேணும் இல்லையா? அங்கதான் வைக்கிறாங்க. வந்து என்ன பண்றாங்க இங்க பாருங்க, taxpayers shall report the value pertaining to the financial year which annually is being filled ன்னு ஒரு வார்த்தையை ஆட் பண்ணி the value pertaining to the preceding year shall not be reported here அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு அப்புறம் வந்து ஒரு வார்த்தையை ஆட் பண்றாங்க. until unless specifically required அப்படின்றது 6A1 ஆட் பண்றதுக்கு ஒரு லைனை ஆட் பண்ணி கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி ஒரு காலத்தை தவிர்த்து அப்படின்னு விஷயங்களை வந்து போட்டு 24, 25 ஆக மொத்தம் இன்ஸ்ட்ரக்ஷன் 2A படி 24, 25ல டேபிள் 4, டேபிள் 5, டேபிள் 6, டேபிள் 7, 24, 25 A1 மட்டும் அது சம் எக்ஸெப்ஷனால போட்டு கொண்டு வந்திருக்காங்க. இதுதான் வந்து இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கிற சேஞ்சஸ் பார்க்கலாம். இது அடிஷனல் லைபிலிட்டிஸ் அப்படின்னு விஷயங்களை கேஷ்னு இந்த இடத்துல கிரெடிட்ன்ற விஷயங்களை மாத்திருக்காங்க, சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்காங்க. தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் GSTR